ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய டோனட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு பவுலில் அரை கப் வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட், ஒரு டீஸ்பூன் சுகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு லிட் போட்டு இதை மூடி வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து டோனட்டுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சால்ட், ஒரு 50 கிராம்ஸ் பக்கம் பட்டர் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு முட்டையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட்டட் மில்கையும் ஆட் பண்ணி அது நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவு மாதிரி இருக்க பேட்டரை அந்த கண்ணாடி பவுலில் வச்சுட்டு அதை ஒரு வெட் கிளாத் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இது இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு சோக்காக விட்டுடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கும்போது நமக்கு மாவு டபுளாக இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி ரோலர் இருந்துச்சுன்னா அதை வச்சும் நம்ம ஈவனாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு இது இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியான அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு டோனட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் கட்டர்ஸும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கட்டர்ஸும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் இந்த ஸ்டீல் கட்டர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா டோனட்ஸையும் கட் பண்ணி எடுத்த பிறகு அதை ஒரு பட்டர் ஷீட்டில் மாற்றிக்கலாம். ரிமைனிங் இருக்க பேட்டரில் நான் கட்டர் யூஸ் பண்ணாமலே டோனட் ரெடி பண்ணி காட்டுறேன். அதுக்கு இந்த மாதிரி பேட்டர் நம்ம திரட்டிட்டு ஈக்குவல் பார்ட்ஸாக ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாலையும் லைட்டாக ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்மக்கிட்ட கேக் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற நாசில்ஸ் இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் உள்ளே இருக்க அந்த சின்ன பேட்டரை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு டோனட் ஷேப்பில் கிடச்சிரும். அதை லைட்டாக உள்ளுக்க ஹோல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து டோனட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலை ஒரு மிதமான தீயில் ஹீட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு டோனட்டாக போட்டு 2 பக்கமும் பெரட்டி எடுத்து நம்ம எல்லா டோனட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண டோனட்டை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா டோனட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டோனட்ஸை நம்ம பிளெயினாக சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலே சாக்லேட்டில் டிப் பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட் லேஸோடு இருக்கிற டோனட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோனட்டை அதில் நல்லா டிப் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டா சாக்லேட் லேஸ்ட் டோனட்ஸ் நமக்கு ரெடியாக இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.